Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பட்டாணி குருமா. ஒரு அருமையான ரெசிபிங்க இது. டக்குன்னு ஒரு 15-20 நிமிஷத்துல பண்ணிடலாம். குருமான்னு சொல்லும்போது அது நல்ல கமகமன்னு வாசனையோட இருக்கணும். கிரேவி கொஞ்சம் திக்கா இருக்கணும். தண்ணி மாதிரி இருக்க கூடாது. அதே சமயம் நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான டேஸ்டோட இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு குருமாவோட ரெசிபியை தாங்க இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, புலவோடெல்லாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். பிளெயின் ரைஸோடவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. புதுசாக சமைக்க பழக்கிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் டேஸ்ட்டோடு இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த குருமாவை இன்றைக்கி நல்லா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணணுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணணும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வின்டர் சீசன். இந்த பட்டாணியெல்லாம் நிறைய விளையும். ஸோ நம்மளுக்கு வெஜிடபிள் மார்க்கெட்டில் சீப்பாக அதிகமாக கிடைக்கும் இந்த ஃப்ரெஷ்ஷான பட்டாணி. நான் இன்றைக்கி எது யூஸ் பண்ணி தான் இந்த பட்டாணி குருமா செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஃப்ரெஷ் பட்டாணி வச்சு நம்ம நிறையா டிஷ்ஷஸ் பண்ணலாங்க. பட்டாணி பீஸ் புலாவ் பண்ணலாம், பிரியாணிக்கு ஆட் பண்ணலாம், கிச்சடி, குருமா, குழம்புன்னு ஏகப்பட்டது பண்ணலாம். இன்றைக்கி ஒரு அருமையான குருமா உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணி மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சீசன் இல்லாத சமயம் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சுட்டும் கூட நம்ம இதே குருமாவை நம்ம செய்யலாம். வாங்க இப்போ ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகி வரட்டும். இதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். அது என்னென்னு பார்க்கலாங்க. 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி. இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. குருமாவோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 1 ஸ்டார் அனைஸ், 2 பிரிஞ்சி இலை. இப்போ இதெல்லாம் அந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு விட்டுறலாங்க. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். பொடியாக நறுக்குன்னு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற அந்த டைம் கேப்பில் நம்ம நல்ல ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதாவது இஞ்சி பூண்டோட நல்ல வாசனையான ஸ்பைசஸ் சேர்த்து ஒரு அருமையான மசாலா ரெடி பண்ணுறோம். இங்கே அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, இது கூடவே 1 துண்டு பட்டை, கொஞ்சம் பெரிய பீஸ் பட்டை 1, 3 கிராம்பு. இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை ஒரு 2 சுற்றுக்கு ஓட்டிடுவோம். ஓரளவுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெட்டி இன்க்ரீடியன்ட் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இங்கே 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 இன்ச் சைஸ் இஞ்சியை தோல்சி விட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சுங்க. இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். கமகமன்னு நல்ல அருமையான மசாலா பேஸ்ட் ரெடி. இங்கே வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். மசாலா பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. நல்ல ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். கொஞ்சம் நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவாங்க. தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வெந்து வரணும். தக்காளி குயிக்காக மசிஞ்சு வெந்து வர்றதுக்கு நம்ம உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுறலாம். இங்கே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 1-2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு குக்கர் மூடி எடுத்து மேலே வச்சு விட்டுருவோம். இப்போ டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட்டெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம். ஜஸ்ட் மேலே வச்சு விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரே நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ரொம்ப குழஞ்சி போகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி சாஃப்ட் ஆனால் போதுங்க. இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. நம்ம இஞ்சி பூண்டோடவே மற்ற ஸ்பைசஸும் சேர்த்து அரைச்சிட்டோம். ஸோ இப்போ மிளகாய் பொடியும் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருவாங்க.
மிளகாய் பொடி மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ பட்டாணி சேர்த்துருவாங்க. இங்கே ஃப்ரெஷ்ஷான பட்டாணி 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் காய்ந்த பட்டாணி எடுக்கிறதா இருந்தால் பட்டாணி நல்லா கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குக்கருக்கான மூடி எடுத்து மேலே அப்படியே ஜஸ்ட் வச்சு விட்டுருவோம். வச்சு விட்டுட்டு நம்ம நல்லா ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாங்க. இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 6-7 முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு சேர்க்கும்போது குருமா நல்ல டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துடலாங்க. இந்த கசகசா வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு சில நாடுகளில் கசகசா கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க, கிடைக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இங்கே தேங்காய் மசாலா ரெடிங்க. குருமாவும் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் மசாலா சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே இன்னொரு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம குக்கரில் குருமா தாளித்து விடுறோம் இங்கே. ஸோ தண்ணி அளவாக தாங்க விட்டுக்கணும், ரொம்ப தண்ணி விடக்கூடாது, ஏன்னா தண்ணி சுண்டி வராது. குக்கரில் தாளித்து விட்டு நம்ம இறக்கும்போது குருமாங்கும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப சலசலன்னு தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அளவாக தண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இங்கே ஒரு 10 புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். இந்த கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்க்கும்போது குருமாவோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இருந்தால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அடுத்தது 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலை. இதெல்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்து நம்ம குக்கரை மூடி வைக்கும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ புதினா கொத்தமல்லி இலை போட்டாச்சு. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. நான் உப்பு ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது சேர்த்துருந்தேன், பட் எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. நான் இன்னொரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. அகைன் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரு 2 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துருவோம். பர்ஃபெக்டாக அந்த பட்டாணி எல்லாம் வெந்துடும். ஏன்னா நம்ம இங்கே சேர்த்துருக்கிறது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, ஸோ அது குயிக்காக வெந்துடும். ஸோ 2 விசில் விட்டு அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். வா, கமகமன்னு வாசனையோட ஒரு பர்ஃபெக்டான பட்டாணி குருமா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், குருமா நல்லா திக்காக இருக்குது, சலசலான்னு தண்ணி மாதிரி இல்லை, நல்ல வாசனையாக இருக்குது. அந்த பட்டாணியெல்லாம் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான பட்டாணி குருமா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இது சப்பாத்தி, பூரி, புலாவ், இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தோடவும் நல்லா சூட்டாகும். நான் இன்றைக்கி இந்த பட்டாணி குருமாவை நல்ல சுட சுட சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருந்தேங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருந்தது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு செஞ்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 15-20 நிமிஷத்தில் நம்ம இந்த பட்டாணி குருமாவை ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.